ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி தன் சொந்த வாழ்க்கையில் பல துயர சம்பவங்களை சந்தித்தார். அதன் தொடர்ச்சியாக பல வருடங்களாக பல இன்னல்களையும் அவர் சந்திக்க நேர்ந்தது. இத்தகைய இன்னல்கள் எல்லாம் அவரை எவ்வாறு பக்குவப்படுத்தியது, அவரை எவ்வாறு ஆன்மீகத்தில் மேம்படுத்தியது என்பதை த சேஜ் ஆஃப் சக்கோரி, சக்கோரியின் முனிவர் என்ற புத்தகத்தின் ஆங்கில பதிப்பில் பக்கம் 63 நாம் காணலாம். நரசிம்ம சுவாமிஜி அவருடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்குகையில் அவருக்கு ஏன் இத்தகைய துன்பங்கள் நேர்ந்தன, அப்படியென்றால் வாழ்க்கையின் பொருள் என்ன என்ற கேள்வி பலர் மனதிலும் எழுவது இயற்கையே. இதனுடைய பதிலை நாம் இப்பொழுது காணலாம். இறைவன் ஒருவரை தன் வயப்படுத்த விரும்பினால், அவருக்கு ஆசிர்வதிக்க அவர் முற்பட்டால், முதலில் அந்த மனிதனுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பந்தங்களையும் அவனிடமிருந்து பிரித்து அவனுக்கு உலகத்தின் பால் ஈர்க்கும் அனைத்து உடைமைகளையும் அவனிடம் இருந்து எடுத்து விடுவார். அதன் பிறகு அவனை தன்பால் ஈர்த்து அவனை தன்னுடன் ஒன்றர கலக்க செய்து விடுவார். நரசிம்ம சுவாமிஜிக்கு உபாசனி பாபா அவரை எப்பொழுதும் பக்தி மார்க்கத்திலேயே செல்லும்படி அறிவுறுத்தினார். மற்ற எந்த விஷயங்களிலும் தன் மனதையும் ஆற்றலையும் ஈடுபடுத்த வேண்டாம் என்று அவருக்கு அறிவுறுத்தினார். ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பக்தி முறைகளான பஜனை, ஜபம், பாராயணம் என்ற இந்த முறைகளையே கற்றறிந்து இவையே பின்பற்றும்படியும் அவருக்கு அறிவுறுத்தினார். அது மட்டும் அல்லாமல் அகிஞ்ஞா என்று கூறப்படும் ஒரு புனித துறவியின் கடுமையான வாழ்க்கை முறையையே பின்பற்றும்படியும் அவருக்கு கட்டளையிட்டார். ஓம் சாய்ராம்.